ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் அமெரிக்காவினுடைய ஆதரவோடு ஈரானுக்கு எதிராக எந்த நாடுகள் எந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் அந்த எல்லா தீர்மானத்தையும் கண்டிப்பாக வீட்டோ செய்வோம் என்று தடாலடியாக ஓப்பன் டிக்ளரேஷன் பண்ணி இருக்கிறது ரஷ்யா என்கிற செய்திகளையும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க, விளையாட்டுத்தனமாக தேவையில்லாம ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவோட பேச்சை கேட்டுக்கிட்டு எந்த தீர்மானத்தையும் கொண்டு வராதீங்க, எந்த தீர்மானத்தை நீங்க கொண்டு வந்தாலும் அந்த தீர்மானத்தை வீட்டோ பண்ணுவோம். இந்த வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகள்ல ஒரே ஒரு நாடாவது இதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் என்று சொல்லிட்டு அத்தனை நாடுகள் அங்கீகரித்தாலும் இந்த தீர்மானம் வலுவிழந்து விடும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதுக்கு தான் வீட்டோ செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸு, அதே போன்று சீனா, ரஷ்யா ஆகிய 5 நாடுகள் இருக்கிறது. சீனாவும் ரஷ்யாவும் காலாகாலமாக ஈரானுக்கு ஆதரவாகவே நிலைப்பாடுகளை எடுக்கிறார்கள். இந்த 5 நாடுகளில் ஒரே ஒரு நாடு ஈரானுக்கு ஆதரவாக இருந்தாலே போதும், ஆனால் 2 நாடுகள் வெளிப்படையான ஆதரவோடு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ரஷ்யா இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க எத்தனை தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் அத்தனை தீர்மானத்தை நாங்கள் வீட்டோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபைக்கான ரஷ்யாவினுடைய நிரந்தர பிரதிநிதியே வெளிப்படையாக இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறார். எனவே ஈரானுக்கு எதிராக நீங்கள் அநியாய தீர்மானங்கள் கொண்டு வருவது கால விரயம், டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அவருடைய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடியும். அதை தாண்டி ஈரானை தனிமைப்படுத்துகிற வாஷிங்டனுடைய, அமெரிக்காவினுடைய முயற்சிகளை ஒருபோதும் நாங்கள் வெல்ல வைக்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈரானை நீங்க தனிமைப்படுத்த பார்க்குறீங்க, அதுக்கு நாங்கள் எப்பொழுதுமே இடம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 2 ஏவுகணைகளையும் 3 ஆளில்லா விமானங்களையும் நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம், இடைமறுத்தி தாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை நம்ம பார்க்க முடியும்.